ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து 11th காமர்ஸினுடைய போர்டு எக்ஸாம் கொஷின் பேப்பர் 2022 நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ப்ரீவியஸ் இயரினுடைய கொஷின் பேப்பர்ஸுடைய டிஸ்கஷன்ஸை வந்து நான் யூடியூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் கொடுத்தது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ +1 காமர்ஸ் 2022 போர்டு எக்ஸாம் கொஷின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த 20 கொஷின்ஸை நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து லம்பாக நீங்கள் 20 மார்க்ஸ் வந்து ஈஸியாக வாங்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, இன் விச் ஃபார்ம் த ஓனர் எஸ்டாப்ளிஷர் அண்ட் மேனேஜர் இஸ் த ஒன்லி ஒன். ஓகேவா, எந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனரும் சரி, எஸ்டாப்ளிஷரும் சரி, மேனேஜரும் சரி யார் இருப்பாங்க, ஒரே ஒருத்தர் யார் இருப்பாங்கன்னா சோல் ப்ராப்பரேட்டரில் தான் இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி, சோல் ப்ராப்பரேட்டர் இஸ் த ரைட் ஆன்சர். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் தி டேஷ் ஆஃப் எ கம்பெனி. அவங்க தான் வந்து ஓனர்ஸ் ஆஃப் எ கம்பெனி. ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் தி ஓனர்ஸ் ஆஃப் எ கம்பெனி. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next, there are dash distinct modes of credit to self-help groups. So அதில் வந்து 3 distinct modes இருக்கு. That is option A 3 அப்படின்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர். Normally high level risk involved in industry. ஓகேவா, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நார்மலி ஹை லெவல் ரிஸ்க் இன்வால்வ்டு இன் இண்டஸ்ட்ரீஸில் தான் வந்து அதிக அளவு ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வாய்ட் அக்ரிமெண்ட் சிக்னிஃபைஸ். வாய்ட் அக்ரிமெண்ட்னா என்ன, செல்லாத ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னா அது வந்து எதை சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா. ஆப்ஷன் டி, அதாவது சட்டத்தில் சொல்லப்படாத விஷயங்களை வந்து செய்யும் பொழுது அது செல்லாத அக்ரிமெண்ட்டாக மாறிடும். ஓகேவா, சட்டத்தில் ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் அக்ரிமெண்ட்டில் இருக்கணும். சட்டத்துக்கு அப்பாற்பட்டு விஷயங்கள் இருந்தால் அது வந்து செல்லாது. ஸோ அக்ரிமெண்ட் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா, அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் கேரக்டரைஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. பிஸ்னஸ் ஆக்டிவிட்டினா என்ன, அங்கே வந்து சேல் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் இருக்கும், ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கும், அது இதில் ரிஸ்க் இருக்கும். ஆனால் சேலரி ஆர் வேஜஸ் அப்படின்றது வந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் இன்க்ளூட் ஆகாது. ஸோ அது வந்து ஆப்ஷன் சி சேலரி ஆர் வேஜஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் was established in the year 1872. Option D is the correct answer. Rockdale Society was started by option B Robert Owen அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது, the aim of home trade is to provide the essential goods and services economically. Option D is the correct answer. அடுத்தது, டேபிள் ஏ ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட் இஸ் மாடல் ஆஃப் ஏஓஏ. இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்து உருவாக்கப்படலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், மாடல் ஆஃப் ஏஓஏ டேபிள் ஏன்னு ஒன்று இருக்கும், அந்த டேபிள் ஏவை இவங்க வந்து மாடலாக எடுத்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ டேபிள் ஏ அப்படின்றது வந்து எதனுடைய மாடல், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனுடைய மாடல். ஸோ ஆப்ஷன் ஏ மாடல் ஆஃப் ஏஓஏ அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். மர்ச்சன்ட் மிடில்மேன் கிளாசிஃபைட் இன்டு டேஷ் கேட்டகரிஸ். ஸோ மர்ச்சன்ட் மிடில்மேன் வந்து யார் யார், ஹோல்சேலர்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ். அப்போது 2 கேட்டகரிஸ். ஸோ ஆப்ஷன் டி 2 அப்படின்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அலாங் அமங் த கண்ட்ரிஸ் இஸ் கால்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அதாவது ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரியோட நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்ணுறதை என்னன்னு சொல்லுவோம், இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் இன்சூரன்ஸ் இஸ் கோஆப்ரேஷன். ஓகேவா, த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் இன்சூரன்ஸ் இஸ் ஆப்ஷன் டி கோஆப்ரேஷன். அடுத்தது, அக்ரிகல்ச்சர் இன்கம் இஸ் இன் இந்தியா இஸ் ஃபுல்லி எக்ஸம்டட். அதுக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ அக்ரிகல்ச்சர் மூலியமா கிடைக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் கிடையாது. ஸோ ஃபுல்லி எக்ஸம்டட். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, டேஷ் ஆர் மொபைல் ட்ரேடர்ஸ் ஹூ டீல் இன் லோ ப்ரைஸ்ட் ஆர்டிகல்ஸ் வித் நோ ஃபிக்ஸட் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ மொபைல் ட்ரேடர்ஸ், இட்டினரண்ட் ட்ரேடர்ஸ் தான் மொபைல் ட்ரேடர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி இட்டினரண்ட் ட்ரேடர்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். Which one of the following is not an e-commerce domains or models? ஸோ e-commerce அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணையத்தின் மூலமாக, அப்போ கன்சியூமர் டு கன்சியூமர் வரும், பிஸ்னஸ் டு கஸ்டமர் வரும், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வந்து e-commerceல வரும்.
ஆனால் ஹோல்சேலர் டு ரீட்டைலர் வந்து இ-காமர்ஸில் டொமைனில் வராது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம் இஸ் ரிமூவ்ட் பை ஆப்ஷன் டி வேர் ஹவுஸ். ஓகேவா, டைம் அப்படின்ற ஹிண்ட்ரன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது எது? வேர் ஹவுஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் அவுட். ஸோ ஜென்ரல் வேர் ஹவுஸ், பாண்டட் வேர் ஹவுஸ், கோஆப்ரேட்டிவ் வேர் ஹவுஸ், ப்ரைவேட் வேர் ஹவுசஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வகையாக வேர் ஹவுசஸை வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஓனர்ஷிப் வைஸ், இன்னொன்று கமாடிட்டி ஐட்டம்ஸ் வைஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து பாண்டட் வேர் ஹவுஸ், கோஆப்ரேட்டிவ் வேர் ஹவுஸ், ப்ரைவேட் வேர் ஹவுஸ் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப்பில் வரும். ஆனால் ஜென்ரல் வேர் ஹவுஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கமாடிட்டி ஐட்டம்ஸில் வரும். ஸோ இதில் கம்பேர் பண்ணும்போது எது ஆட் ஒன் அப்படின்னா ஜென்ரல் வேர் ஹவுஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஜிஎஸ்டியினுடைய விரிவாக்கம் என்ன? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அடுத்தது பார்ட்னர்ஷிப் இஸ் ஃபார்ம்டு பை அக்ரிமெண்ட் மூலியமாக தான் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ பார்ட்னர்ஷிப் இஸ் ஃபார்ம்டு பை அக்ரிமெண்ட். ஸோ இதுதான் வந்து ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ். அடுத்தது பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கொஷின்ஸ் நீங்கள் எழுதணும். அதில் 30th கொஷின் வந்து கம்பல்சரியாக நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் மென்ட் பை பார்ட்டர் சிஸ்டம்? பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன? மணி வந்து இன்வென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? கூட்ஸை தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட அதிக அளவில் சர்ப்ளஸ் இருக்கோ அவங்க வந்து அந்த பொருளை வந்து அந்த பொருளினுடைய தேவை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கொடுத்து அதற்கு மேலே வேறொரு பொருள், இதுதான் வந்து பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹெட்டிங் பார்ட்டர் சிஸ்டம்னு எழுதுங்க. அதுக்கு கீழே அதை பற்றின பாயிண்ட்ஸை புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க, பேராகிராஃபாக எழுதாதீங்க. அடுத்தது ஹூ இஸ் கால்ட் எ பார்ட்னர். ஸோ பார்ட்னர்ஷிப்பில் யார் என்டர் ஆகுறாங்களோ அவங்கள தான் நம்ம பார்ட்னர்னு சொல்கிறோம். ஸோ பார்ட்னர் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து பார்ட்னர் பற்றின பாயிண்ட்ஸ் வந்து புல்லட் போட்டு 1 பாயிண்ட்னா கூட நீங்கள் புல்லட் பாயிண்ட் போட்டு நீங்கள் எழுதுங்க. அடுத்தது கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங். ஸோ கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் ரயில்வேஸ் எடுத்துக்கலாம், ஏன்னா அது மேனேஜ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். அதே போல் போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் சர்வீசஸ் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் மூலிமா தான், அந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் வந்து இவங்க வேலை செய்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட நீங்கள் எக்ஸாம்பிளாக கூட நீங்கள் எழுதலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் டு யூ மீன் பை ஏடிஎம்? ஏடிஎம்னா என்ன? ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். எதுக்காக? இது பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுறது, எந்த டைமில் வேணாலும் எங்கே வேணாலும் நம்ம இந்தியாவில் வந்து நம்ம எடுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டு தான் இந்த ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் கார்டு. ஸோ இந்த ஏடிஎம் கார்டு வந்து பேங்க் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஏடிஎம் பற்றி ஒரு 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. அடுத்தது லிஸ்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேர் ஹவுஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஸ்டோரேஜ், ரிஸ்க் பேரிங், ப்ரைஸ், ஸ்டெபிலைசேஷன், ஈக்குவலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்க, ஈக்குவலைசேஷன் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு 4 பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கனாலே ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேர் ஹவுஸ் அப்படின்னு ஹெட்டிங் எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த 4 பாயிண்ட்ஸை வந்து புல்லட் பாயிண்ட் போட்டு நீங்கள் இந்த ஹெட்டிங் எழுதலாம். அடுத்தது ரைட் எனி 4 போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸில் வந்து நிறைய இருக்குது, அதில் ஏதாவது வந்து ஒரு 4 எழுத சொல்லியிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் எழுதலாம், நேஷ்னல் சேவிங்ஸ் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் எழுதலாம், நேஷ்னல் சேவிங்ஸ் டைம் டெபாசிட் அக்கௌண்ட் எழுதலாம், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் எழுதலாம். ஸோ இது வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறது. இதுக்கு மேற்பட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா அந்த 4 பாயிண்ட்குள்ளே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எதையும் எழுதினாலும் ஹெட்டிங் எழுதிட்டு அதுக்கு கீழே பாயிண்ட்டாக எழுதுங்க. அடுத்து வாட் இஸ் மென்ட் பை என்ட்ரி ப்ரோ ட்ரேட்? என்ட்ரி ப்ரோ ட்ரேட்னா என்ன? ஒரு கண்ட்ரிலேருந்து ப்ராடக்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், கூட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறோம், அந்த இம்போர்ட் பண்ண குட்ஸையே நம்ம வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இம்போர்ட் பண்ண குட்ஸையே நம்ம இன்னொரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், என்ட்ரி போர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ என்ட்ரி போர்ட் ட்ரேடுன்னு எழுதிட்டு அது பாயிண்ட் வைஸாக நீங்கள் எழுதுங்க. அடுத்தது கிவ் த மீனிங் ஆஃப் ட்ரேடு. ஸோ ட்ரேடுன்னா என்ன? பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ட்ரேடுன்னு சொல்கிறோம். ஓகேவா? எசென்ஷியல் ஏன் ட்ரேட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து அந்த பொருளினுடைய தேவைகள் இருக்கோ, எங்கே அதனுடைய அவைலபிலிட்டி இருக்கோ அதை வந்து யார் வந்து அதை பணம் கொடுத்து வாங்க முடியுமோ
அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ட்ரேடுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து மீனிங் ஆஃப் ட்ரேட் படிச்சிருப்பீங்க. ஸோ ட்ரேட் அப்படின்னு எழுதிட்டு அதோடைய மீனிங்கை ஒரு 2 பாயிண்ட்ஸாக நீங்கள் எழுதுங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ், கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா வந்து எதன் மேலே வந்து போடப்படும் அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸில் தான் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம பே பண்ணுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் வந்து நம்ம ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா செல்லர் வந்து அந்த பொருளுக்கான டேக்ஸை பையர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பையர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண அந்த டேக்ஸை செல்லர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இன்டைரக்டாக பையர் வந்து யாருக்கு பே பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து பே பண்ணுறாங்க. அதுதான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலி இம்போஸ்ட் ஆன் பையர் தான் வந்து அது என்ன பண்ணுறாங்க, அந்த டேக்ஸை பே பண்ணுறாங்க. ஸோ இன்டைரக்டாக தான் நம்ம பே பண்ணுறோம் இல்லையா கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதுதான் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதற்கான ஏதாவது 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் எழுதுங்க. ஓகேவா. அடுத்தது சுரேஷ் ஸ்டார்டட் a business on his own. His father and brother helping in his business. What kind of business organization is this and give a note on it. ஸோ சுரேஷ்ன்றவர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பாவும் பிரதரும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போது ஓனாக அவர் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா இது வந்து சோல் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஓகேவா. ஸோ அந்த சோல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் பற்றி ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் நீங்கள் 2 பாயிண்ட் எழுதினீங்கனாலே போதும். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3. இதில் வந்து நீங்கள் 7 கொஷின்ஸ் எழுதணும். அதில் 40th கொஷின் வந்து உங்களுக்கு கம்பல்சரி. ஓகேவா. ஸோ வாட் டு யூ மீன் பை டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ், மென்ஷன் இட்ஸ் டைப்ஸ். டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா என்ன, அது வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது, சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸை தான் டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ்னால் என்ன ஒரு பாயிண்ட் எழுதிட்டு 1 or 2 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அதனுடைய டைப்ஸ் என்ன அப்படின்றதையும் நீங்கள் எழுதிடுங்க. அடுத்தது ரைட் அபவுட் ஃபாரின் கம்பெனிஸ். ஸோ நம்ம கம்பெனி இல்லாமல் மற்ற ஃபாரின் கண்ட்ரியோட ஃபாரின் கம்பெனி வந்து நம்ம நாட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அதுதான் ஃபாரின் கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ ஃபாரின் கம்பெனியினுடைய எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு 3 பாயிண்ட்ஸ் ஆகுது கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மென் பை பப்ளிக் கார்பரேஷன், பப்ளிக் கார்பரேஷன்ஸ். ஸோ பப்ளிக் கார்பரேஷன்னா என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைன் எனி 3 ஃபீச்சர்ஸ் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது ஃபீச்சர்ஸில். அதில் ஏதாவது ஒரு 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதலாம். அவங்களுடைய மோட்டோ வந்து இந்த குரூப்போட இது பார்த்தீங்கன்னா சேவிங் ஃபர்ஸ்ட் கிரெடிட் லேட்டர் அப்படின்றத எழுதலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நீட் நாட் பி ரெஜிஸ்டர்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹோமோஜினியஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த மாதிரி 3 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு 3 பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதலாம். அடுத்தது எக்ஸ்பிளைன் எனி 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹோல்சேலர்ஸ். ஸோ ஹோல்சேலர்ஸ் அப்படின்றது பற்றி ஏதாவது ஒரே ஒரு பாயிண்ட் எழுதிட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹோல்சேலர்ஸ் பற்றி ஒரு 3 பாயிண்ட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஹோல்சேலர்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர்ஸ் கிட்டேருந்து தான் வந்து ப்ராடக்டை வந்து வாங்குவாங்க. அதே போல் அவங்க லார்ஜ் குவான்டிட்டியில் வாங்கி ஸ்மாலர் குவான்டிட்டியில் ரீட்டைலர்ஸ்க்கு வந்து செல் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய லார்ஜ் குவான்டிட்டி வாங்குறதுனால அதிக அளவினால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹோல்சேலர்ஸ் வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் எழுதலாம். அடுத்தது எக்ஸ்பிளைன் த டிமெரிட்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஷாப்ஸ். மல்டிபிள் ஷாப்ஸ்னா செயின் ஸ்டோர்ஸ். ஓகேவா. செயின் ஸ்டோர்ஸ் ஆர் மல்டிபிள் ஷாப்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதனுடைய டிமெரிட்ஸ் என்ன, 4 பாயிண்ட்ஸ் என்னமோ இருக்குது. அதில் ஏதாவது ஒரு 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதினீங்கன்னா கூட போதும், எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். What are the 5 types of remedies for breach of contract of the injured parties? ஸோ இதில் வந்து 5 types of remedies வந்து புக்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் கான்ட்ராக்ட், அப்புறம் கிளைம் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ், கிளைம் ஃபார் இன்ஜங்ஷன், கிளைம் ஃபார் குவாண்டம் மெரிட்டு, கிளைம் ஃபார் டேமேஜஸ் அப்படின்னு 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எழுதுனீங்கனாலே போதும். லிஸ்ட் அவுட் த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் மென்ஷன் இட்ஸ் செக்ஷன்ஸ். ஸோ இன்கமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ் ஆஃப் இன்கமில் வந்து 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. அதை வந்து நீங்கள் செக்ஷனோட எழுதணும்.
ஃபர்ஸ்ட் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்னுடைய செக்ஷன் வந்து செக்ஷன் 14 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி. ஓகேவா? அதில் வந்து 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்கம் ஃப்ரம் சேலரிஸ், அதனுடைய செக்ஷன் வந்து 15லிருந்து 17 வரைக்கும். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து செக்ஷன் 22லிருந்து 27 வரைக்கும். இன்கம் ஃப்ரம் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் வந்து செக்ஷன் 28லேருந்து 44 வரைக்கும். இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து செக்ஷன் 45லேருந்து 58 வரைக்கும். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் வந்து செக்ஷன் 56லேருந்து 59 வரைக்கும். ஸோ புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஹெட் ஆஃப் இன்கம் அது பக்கத்துலேயே செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. மறக்காமல் அந்த செக்ஷனோட சேர்த்து நீங்கள் எழுதணும். ஓகே, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து கிடைக்கும். ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷன்னா என்ன? அதுக்கான ஒரு ஸ்கில் செட்டில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இது வந்து ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டாக்டராக இருக்கலாம், இல்லை லாயராக இருக்கலாம், அதுதான் நம்ம ப்ரொஃபஷன் சொல்கிறோம். ஸோ அதற்கான ஒரு பர்டிகுலர் படிப்பை படிச்சுட்டு அவங்க வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே வருவாங்க. ஸோ அதுதான் ப்ரொஃபஷன். அதில் வந்து டீட்டெயில்டாக புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு கிளியரான 3 பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருங்க. அடுத்தது லிஸ்ட் அவுட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் எனி ஆஃப் தெம். பிரின்சிபல் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதாவது அட்மோஸ்ட் குட் ஃபெய்த், இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட்னு இருக்குது, இண்டெம்னிட்டி இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூஷன், சப்ரோகேஷன், மிட்டிகேஷன் அப்படின்னு நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? லிஸ்ட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு அது எல்லாத்தையுமே எழுதிட்டு அது ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் 4ல் வந்து 5 மார்க் கொஷின். அதில் கம்பேர் பிஸ்னஸ், ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு. ஸோ இது டேப்லர் காலமாகவே புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ க்ளீனாக வந்து அதை எழுதிடுங்க. அடுத்தது எனி 5 பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ். ஸோ பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. அதில் ஏதாவது ஒரு 5 மட்டும் நீங்கள் ஈஸியானதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதிடுங்க. எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்ட் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். ஸோ ஃபஸ்ட்டு சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ்னால் என்னன்னு எழுதுங்க. அதுக்கு அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸை பாயிண்ட் வந்து என்ன பாயிண்ட்ஸோ அதை பாக்ஸில் எழுதிட்டு அதை ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் வந்து தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். எக்ஸ்பிளைன் எனி 5 எசென்ஷியல்ஸ் ஆஃப் எ வேலிட் கான்ட்ராக்ட். ஃபஸ்ட்டு வேலிட் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுதுங்க. அடுத்தது எசென்ஷியல்ஸ் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட் வந்து மொத்தம் 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு 5 வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து எழுதுங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் எனி 3 அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு புல்லட் பாயிண்ட் போயிட்டு ஒரு 2 பாயிண்ட் எழுதுங்க. அடுத்தது அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், புல்லட் பாயிண்ட் போயிடுச்சு 3 அட்வான்டேஜஸ். மறுபடியும் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், புல்லட் பாயிண்ட் போட்டு ஒரு 3 டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா ஷார்ட்டாக நீங்கள் வந்து 5 மார்க்ஸ் கண்டிப்பாக வாங்க முடியும். அடுத்தது கிவ் எனி 5 டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஹோல்சேல் ட்ரேட் அண்ட் ரீட்டைல் ட்ரேட். ஃபஸ்ட்டு ஹோல்சேல் ட்ரேட்னா என்ன ஒரு 2 பாயிண்ட்ஸு. அதே போல் ரீட்டைல் ட்ரேட்னா என்ன 2 பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹோல்சேல் ட்ரேட் அண்ட் ரீட்டைல் ட்ரேட் டேப்லர் காலம் போட்டு அதில் ஏதாவது ஒரு 5 பாயிண்ட்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஸோ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் எழுதிட்டு அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் பேராகிராஃபாக எழுதாமல் புல்லட் பாயிண்ட் போட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் எழுதுங்க. அடுத்தது என்னென்ன கண்டென்ட்ஸ் வந்து அந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் இருக்கும். ஸோ அதை வந்து 5 கண்டென்ட்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஹெட்டிங் கொடுத்துட்டு அந்த 5 கண்டென்ட்ஸை நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் எனி 5 அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் எழுதிட்டு அதை பற்றி ஒரு 2-3 பாயிண்ட்ஸு புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. அடுத்தது அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் சைட் ஹெட்டிங் போட்டு க்ளீனாக நீங்கள் எழுதுங்க. அடுத்தது எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் தி கிராண்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லோன் பை த கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அது என்னென்ன லோன்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து கமர்ஷியல் பேங்க் பற்றி எழுதிட்டு அடுத்தது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் அப்படின்றத வந்து என்னென்ன அப்படின்றத அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் யோர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னா என்ன அதை வந்து ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அடுத்தது ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் யோர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு எழுதிட்டு என்னென்ன ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்களோ அதை பாயிண்ட்டாக நீங்கள் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்டர்னல் ட்ரேட். இதுவும் அதே மாதிரி தான் இன்டர்னல் ட்ரேட் எழுதிட்டு அதனுடைய மீனிங்
ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. அதே போல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்டர்னல் ட்ரேட் ஏதாவது 5 தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஏதாவது ஒரு 5 பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ளே மெயினான சைட் ஹெட்டிங் பாயிண்ட்டை எழுதிட்டு அப்புறம் அந்த சைட் ஹெட்டிங் பாயிண்ட்டை ஒன்று ஒன்றா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைன் எனி 5 டைப்ஸ் ஆஃப் வேர் ஹவுசஸ். ஸோ ஃபஸ்ட்டு வேர் ஹவுஸ்ன்னா என்னென்னு எழுதணும். அதுக்கப்புறம் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் வேர் ஹவுசஸில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து அந்த 5 டைப்ஸ் ஆஃப் வேர் ஹவுசஸ் என்னன்னு எழுதினோம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் வேர் ஹவுசஸையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் எந்த ஒரு ஆன்சரையும் பேராகிராஃபாக எழுதாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து distinguish between direct taxes and indirect taxes. So direct taxes 2 points, indirect taxes 2 points. So next வந்து difference between direct taxes and indirect tax எழுதி tabular column போட்டு ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து ஏதாவது ஒரு 5 differences வந்து எழுதுனீங்கன்னா போதும். Explain the coastal trade in ancient தமிழ்நாடு. ஸோ இதில் வந்து கோஸ்டல் ட்ரேட் இன் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடுன்னு எழுதிட்டு நீங்கள் புல்லட்ஸ் பாயிண்ட் போட்டு நீங்கள் எழுதுங்க. பாயிண்ட்டாக நீங்கள் போட்டு எழுதுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2022னுடைய கொஷின் போர்டு எக்ஸாம் கொஷின் பேப்பர் இது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.